வாழ்த்துகிறேன். வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையில் நேர்மையும் திறமையும் பெருமையும் பொறுமையை கைகொள்ளும் விளையாடுத்து விளையாடும் மேடுவை கொடுத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம உணர்த்தவரே வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சு உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்ல எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே. வண்ண தமிழகத்தின் வளமை நிலவாமல் வந்தாரே வரவிருக்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம்போல் புகழாரம் சூடிய தலைவியே வருகை என்று தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர் மறுமலையிலே அழகான ஒரு மான் கூட்டம் கல்லழகு பெற்றை மானை கண்டேன் சென்றேன் பிடிப்பதற்காக மானோட அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல நிக்கிறதுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில நீங்க அனுமதி கொடுக்கணும். மான்குட்டியை நான் கைப்பிடிக்கணும் காத்திருக்கிறேன். மானோட சிறப்பை சொல்லுங்க. எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கே மான் மேல அழகிய மானொன்று நின்றதே அங்கே அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் என்று புகுந்தது வனத்திலே மறைந்ததே இங்கு கைப்பிடிக்கவே துடிக்குது மறைப்பதே மல்லி பொண்ணு குட்டி 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 இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன் இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன் இந்த மான அழைச்சுக்கிட்டு வெள்ளிமலை கிளம்புறேன் இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன். ஆமை இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது மானை இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது கை பிடிக்க சொல்லி ரகசியமா கண்டால காட்டுது இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன். காட்டுல வளர்ந்தது இது தலதலன்னு இருக்குது காட்டுல வளர்ந்தது இது பளபளன்னு இருக்குது கை பிடிக்க சொல்லி ரகசியமா கண்டால காட்டுது இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன். அம்மனி பண்ணாதே வந்ததை மறைக்காதே அம்மனி பண்ணாதே வந்ததை மறைக்காதே கண்டபடி கதைகள் பேசி திருப்பி அனுப்ப எண்ணாதே இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன். இருக்கிறமான அழகானமான அற்புதமானமான உள்ளத்தை கவர்ந்தமான் உன்னதமானமான அன்பிற்குரியமான் என் பண்பிற்கும் பாசத்திற்கும் என் நேசத்திற்குரியமான் மான்குட்டியை பிடிக்கணும் இடத்துக்கு தலைவின்ற முறையில் நீங்க அனுமதி இந்த வேடுவரை பிடிச்சிக்கணும். ஒரு வார்த்தை. உங்க பேர் என்னங்க? கந்தன். தந்தை பெயர்? சடையன். தாயார் பெயர்? சடச்சி. நாடு எது? வெள்ளிமலை. எங்க இருந்து வரீங்க? அழகு மாமலையில. மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலை கடையில. அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 20 காத தூரம். 20 காத தூரம்னா எவ்வளவுங்க? 200 மைல் சுற்றளவு. மான் இங்க வந்துச்சு இந்த இடத்துக்கு. இந்த இடத்தோட பேர் என்ன? வெள்ளிமலை சாலை. கையில என்ன வச்சிருக்கீங்க? கணை. அதோட தன்மை என்ன? சிலிமுகம் காந்த சக்தி ஈர்ப்பு விசை. எதெல்லாம் இருக்கக்கூடிய எதை இருக்கும்? எதை காட்டினாலும் எதை காட்டினாலும் இருக்கு. இந்த சாமான யாரு உங்க கையில கொடுத்தது? எங்க அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா வச்சிருக்கீரு? சும்மா அதை வச்சு மானை பிடிக்க வேண்டியதானே? இவ்வளவு தூரம் ஏன் ஓடி வந்தீரு? வெள்ளிமலையில இருந்து வேள்விமலைக்கு. சரி. இமயமலையில இருந்து சோழ நாட்டுக்கு ஓடி வந்திருக்கீங்க. இங்க பாருங்களேன். என்னது? இத காமிச்சு நீட்டி பிடிச்சவனே அந்த மான் என்ன செய்யும்? மயங்கி போயிருமாமா. உங்களுக்கு தேவை மானு. அது மயங்கி வந்தானே அடிபட்டு வந்தானே உங்களுக்கு தேவை மானு தானே? மான்குட்டி வந்து மயங்கி போய் அடிபட்டு போய் மான். அப்புறம் இந்த மான்குட்டியை அப்படியே அழங்காம குலுங்காம அப்படியே எப்படி சொல்லுங்க? இங்க பாருங்களேன். கைப்பிடிச்சு காலமெல்லாம் இந்த மான்குட்டி நினைக்க இந்த பிடிக்காக தனியா இவ்வளவு நாளா காத்திருந்த நீ மானை கையில பிடிக்க போறீங்க. அம்மா மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? ஏன் முடியாதா? யார் பிடிச்சிருக்கா? சிவபெருமான் பிடிக்கலையா? சிவபெருமான் 2 விரலால பிடிச்சாரு, மானாக உருமாறினாரு. அந்த கோயில் இருக்கு, அதெல்லாம் நான் கேட்கல. சரி. மானின பிரபு யார் மானை கையில பிடிச்சிருக்கா? மான்குட்டியை பிடிக்க நான் வந்திருக்கேன். எப்படி முடியும்? முடியாது என்பது முழுதும் முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்காங்க. நன்றி இருக்காங்க. அதனால தான் ஒன்னு செய்யலத செத்துமடி. சரி, யார் சொன்னது? காந்தியடிகள் சொன்ன வார்த்தை செய் அல்லது செத்துமடி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையான்னு இருக்காங்க. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாதுன்னு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆசை இருக்கல, ஆனா பேராசை இருக்கவே கூடாது. ஆசை இல்லாம விண்வெளிக்கு போன இருங்க, விண்வெளிக்கு போன ஆனா நான் விண்கலமே இல்லாம பறந்தே போவேன்றது அசாத்தியமான பேச்சா இருக்கு. மனிதனுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை 2.
இருக்கக்கூடாத நம்பிக்கை ரெண்டு, இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? தன்னம்பிக்கை இருக்கணுமா, இன்னொன்னு தெய்வ நம்பிக்கை இருக்கணுமா. முட்டா நம்பிக்கை மூட நம்பிக்கை இருக்கவே கூடாதா. நீங்க வச்சிருக்கிறது முட்டா நம்பிக்கை நான் நினைக்கிறேன். ஆட கையில இருங்க. நேத்து எந்த ஊருக்கு போனீங்க? கதைக்கு அப்பாற்பட்டே கேட்கிறேனே, நேத்து எந்த ஊருக்கு போனீங்க? நேத்து எந்த ஊருக்கு போனேன்? ஊரோட பேர் என்ன? இவ்வளவு நேரம் யோசிக்கிறீரு, சொல்லுங்க. நேத்து போனது வந்து ராம்நாடு பக்கம். ராம்நாடு. எவ்வளவு வேகமா ஒரு மனசு ராமநாடுக்கு போகுது, சரி. அதையும் விட வேகமானதா மானோட ஓட்டம். இதை எப்படி நீங்க கையில பிடிக்க முடியுன்றீங்க? மான்வேகம் மனவேகம் என்றாலும் என்னுடைய மனவேகம் இந்த மான்குட்டியை தொட்டதுனால தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மான் வச்சிருக்கீங்களா? ஒரு மான்குட்டி இருக்குல்ல, அதை நீங்க பிடிச்சீங்களா? பரிசாக கொடுக்கப்பட்டது. அதான பார்த்தேன். பிடிச்சிருக்க மாட்டீங்க. கிடைத்த பரிசு. பிடிச்சிருக்க முடியாது. ஒன்னு செய்யணும்னா அதுக்காக ஒரு பரிசு கொடுப்பாங்க. என்ன வெற்றி பெற்றீங்க உங்களுக்கு பரிசு? பாருமா, எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்ன்றதுக்காக செய்தவர். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். தேவலோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி. தேவலோகத்திற்கு இருக்கவரு சாதாரண மானிட பிறவி எப்படி உதவி புரிய முடியும்? ஏன் முடியாதா? எப்படி முடியும்? ஏமா யார் செஞ்சிருக்கா? சாதாரண மானிட பிறவி தேவர்களுக்கு எப்படி உதவ முடியும்? கணவன் உயிரை மீட்க யமலோகம் சென்று யமனோடு போராடினா சாவித்திரி என்ற பெண்ணு. சாவித்திரி என்ற பெண்ணாகப்பட்டவள் யமனோடு போராடினா. என்ன, எப்படி, என்ன காரணம்? இவ்வளவு பெரிய விஷயம் அந்த பெண்மணி. இருங்க, இந்த ஓட்ட போனேன் நண்டு விட்ட மாதிரி பேசக்கூடாது. பொட்டியை நொறுக்கி விடுவேன். வாயை மூடிட்டு நிக்கணும். சரி, அப்படி உதவி புரிஞ்சிருக்கீங்க. உதவி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வெற்றி பெற்றதுக்கு ஒரு தங்கத்தை கொடுக்கல, இல்ல வெள்ளியை கொடுக்கல, எதுக்கு உங்களுக்கு மான பரிசா கொடுத்துருக்காங்க? சம்பந்தமே இல்லாம மான்குட்டிய பரிசா கொடுக்கப்பட்டதுன்னா சொல்லக்கூடிய வாக்கு. என்னது? வாக்கு தத்தத்தினால என்னுடைய மான்குட்டியை நான் யார் உங்களுக்கு கொடுத்தது வாக்கு? மான கொடுக்குறேன்னு இந்த லோகத்துல இருந்து பரிசாக கிடைக்கப்பட்டதுன்றேன். பரவாயில்லையங்க, பெரிய ஆளா இருப்பீங்க போலயே. தெய்வ சக்தி ஏதோ இருக்கும் போல. இறைவனின் அருள் இல்லாட்டி எந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்ச. எவ்வளவு நல்லவரா இருக்கிறேன். பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்சு. சாதாரண மானிட பிறவி. அப்பேற்பட்ட நல்லவர் மீது வழக்கு போட்ட கேவலமான உலகம் நம்ம உலகம். வள்ளலார் மீது என்ன வழக்கு போட்டாங்க? சாதாரண மானிட பிறவியாக பிறந்த வள்ளலார் தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று ஜோதி ரூபமாக மாறிய நாள். தைப்பூசம் அன்று ஜோதி ரூபமாக வள்ளலார் மாறின நாள். சாதாரண மாநில பிறவி எப்படி ஜோதி ரூபமாக மாற முடியும்? அப்போ அவ்வளவு நல்லவர். சிதம்பரத்தில் இருக்க கடவுள் வடக்கு வாசலில் இருந்து வள்ளலாருக்கு காட்சி கொடுத்த போது வள்ளலார் அழுதாரா. ஏன் நேரா வந்துட்டேனே, உன் கூட தானே இருக்கேன், நீ எதுக்கு அழுகிறேன்னு சொல்லி கேட்டாரா. அப்போ வள்ளலார் சொன்னாரா, ஐயா எனக்கு காட்சி கொடுத்தது போலயே இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்க காட்சி தர வேண்டும் அப்படின்னு சொன்னாரா. சிவபெருமான் பார்த்தாரா, ஏண்டா எல்லாரும் ஒன்ன மாதிரியே நல்லவனா இருந்தா எல்லாருக்கும் தான் காட்சி கொடுக்க போறேன், யாருக்கு மனசு வரும்? கடவுள் நேரா வந்தானே அது வேணும் இது வேணும்னு கேட்போம். ஆனால் வள்ளலார் என்ன கேட்டாரா, எனக்கு காட்சி கொடுத்தது போலே எல்லோருக்கும் காட்சி கொடுக்க வேணும்னாரா. அதனாலதான் அவர் ஜோதி ரூபமாக மாறினாரா. வள்ளலார் மேல என்ன வழக்குங்க போட்டிருப்பாங்க? வள்ளலார் எதுவும் கொலை பண்ணிருப்பாரா? கொலையா பண்ணாரு? இல்ல திருடி இருப்பாரா? இல்ல இல்ல. நீ பாடின திருவருட்பா தப்புன்னு சொல்லி 13 பேர் சேர்ந்து குழு அமைத்து ஆறுமுக நாவலார்னால வள்ளலார் மீது வழக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு வந்துருது வழக்கு. நீதிபதி யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் நீதிபதி. வள்ளலாரை வர சொல்லிட்டாங்க. வள்ளலார் அங்கிருந்து வராரு. வள்ளலார் வரதை பார்த்து அங்கிருந்த எல்லாருமே எந்திரிச்சுட்டு வள்ளலாருக்கு வணக்கம் சொன்னாங்களாம். இவங்க மேல வழக்கு கொடுத்தாரு பாருங்க ஆறுமுக நாவலர், அவருமே எந்திரிச்சுட்டு வணக்கம் சொன்னாரா. நீதிபதிக்கு ஒன்றும் புரியல. டேய் எந்திரா, நீ தான் அவன் மேல வழக்கு கொடுத்த, நீ சட்டப்படி பார்த்தா அவனோட எதிரி, நீ எதுக்குடா வள்ளலாரை பார்த்து எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆறுமுக நாவலார் சொன்னாரா, தெரியல, அவரை பார்த்தோட கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு, அதனால கையெடுத்து கும்பிட்டேன்னு தோணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில முகத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனா இப்ப இருக்க முகத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கும்பிட்டு தொலையுமேன்னு தோணும். வெட்டுறாங்க மண்டை வெட்டு, அது என்ன மண்டை வெட்டுன்னு தான் தெரியல. இப்ப இருக்கவங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் வெட்டுதுங்க. இந்த பக்கம் மட்டும் 2 பக்கம் முடியே இல்லை, நடுவில் மட்டும் என்னமோ புல்லு முளைச்சா மாதிரி முடி இருக்கு. அந்த போடுற ஆடைகளை பார்க்கணும், பேண்ட்டை பாதி தூரத்துக்கு தூக்கி விட்டுட்டு அதை கழிவுன்றதுல ஒரு இதே இல்லாமல் போயிருச்சு. என்னது புள்ளிங்க? மிருதகாரரே நாங்கள் கூட்டி வந்திருக்க ஆளே சரியில்லை, அவர் மண்டையே பாருங்க. பானு வரல, ஓடி போயிருங்க. அதே சிவபெருமானாகப்பட்டவர் என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தர் காட்சி கொடுத்தாரு. யாருக்கு? சின்னப்பன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு 63 ராயன்மார்களும் காட்சி கொடுத்துருக்காரு. காட்சி கொடுத்தாரு இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல காட்சி கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த மான்குட்டியை கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம ஏன் நீங்க நிக்கிறீங்க? எதுக்கு மறுக்கிறீங்கன்னு கேக்குறேன். நான் எதுக்கு மறைக்க போறேன்? மானை வச்சிட்டு இல்லன்னு சொல்ற அவசியம் இந்த வள்ளிக்கு கிடையாது. கொடுத்தவர்கள் பலருக்கு கொடுப்பவர்களுக்கு தனி பெருமையும் உண்டு. பேச்சு வந்து சபையில வந்து நாகரிகமா பேசி பழகு. அதுதான் சொல்ல வரேன். மானை வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்ல போறேனா? அந்த அவசியம் இந்த வள்ளிக்கு உண்டா? மான் வேணும்னு கேட்டா எங்க அண்ணனுங்க 7 பேர் இருக்காங்க, புடிச்சிட்டு வந்து கொடுக்க போறாங்க. உங்க மானை மறைச்சு வச்சு இல்ல நான் ஏன் சொல்ல போறேன்? 7 மானம் இருந்தாலும் 7000 மானம் இருந்தாலும் என்னுடைய மானுக்கு இந்த பூமியில ஈடு. மான் எத்தனை வகைப்படுங்க? 32 வகையான மான். 32 வகைப்பட்ட மான்ல உங்க மானுக்கு என்ன தனி சிறப்பு இருக்கு? அதை காட்டிலும் சிறப்பான ஒரு மான்.
அது எப்படி? நான் படிச்ச வரைக்கும் 32 வகைப்பட்ட மாடு தான் இருக்கு, 33லாம் கிடையாது. இங்க பாருங்களேன், என்னது இந்த மான் 133வது வகையான மானு. அதான் என்ன என்கிட்ட அந்த மான்குட்டி நான் பார்த்த உடனே பார்க்கும். எல்லா மாடும் தான் பார்க்கும். நான் சிரிச்சா சிரிக்கும், நான் நடந்தா நடக்கும். வேற நான் என்ன கொடுக்கறேனோ அதைத்தான் உணவா உட்கொள்ளும். அப்படிப்பட்ட மான் இந்த மானு. அப்ப தெரிஞ்ச மானு. இதுக்கு முன்னாடி இந்த மானு தெரியுமா? தெரியல. 5 வயசுல அறியா பருவத்துல சின்ன வயசுல தெரிஞ்ச ஒரு ஜீவராசி எப்படி தெரிந்தவர்களை பார்த்து ஓடும்? ஏமா ஒரு நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு நாய் நீங்க வந்து சாப்பாடுலாம் கொடுப்பேன்றீங்க, அதனால சொல்றேன். ஒரு தெரிஞ்ச ஜீவராசி, ஏன்னா மனுஷங்க தான் நன்றி கேட்டவங்க இந்த உலகத்திலே, ஆனா ஜீவராசி 5 அறிவு ஜீவன்கள் எல்லாமே நம்மளை வளர்த்தவங்களாச்சேன்னு நிக்கும். நீங்க தெரியுன்ற ஒரு ஜீவராசி எப்படி உங்களை பார்த்து ஓடும்? ஏன் ஓடுச்சு? ஓடலையே. மண்டைய பொளந்து விடுவேன். மத்த மான்கள் தான் மிரண்டு ஓடுச்சு. இந்த மான் என் பக்கத்துல தான் நிக்குதுன்றே. வெள்ளிமலையில இருந்து வேள்விமலைக்கு துரத்தி வந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அம்மா ஓடி வராம எப்படி துரத்தி வந்திருப்பீங்க? இங்க பாருங்க, என்ன விரட்டி வரதுல வேளாண்றதுக்கு சமம், துரத்தி வரது பின்தொடர்ந்து வந்து பிடிக்கிறதுக்கு சமம். நீங்க வேடுவர் தானே? ஆமா. வேடுவர் வந்த வேடுவர் மான தேடி வந்திருக்கீங்க. ஒன்னு கொம்புக்காக வரலாம், இல்ல இறைச்சிக்காக வரலாம், இல்ல தோலுக்காக வரலாம். இது மூணுமே இல்லாம ஏன் வந்திருக்கீங்க? கொம்ப கொண்டு போய் நான் வீட்டுல போய் மாட்ட போறேனா? இந்த மான்குட்டி அப்படியே அலேக்கா பிடிச்சு கட்டி பிடிச்சு உம்மா கொடுத்து தூக்கிட்டு போகும்போது மான்குட்டி நினைக்குமா, இதுக்காக தானே இவ்வளவு நாளா காத்திருந்த எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தாம மானுக்கு பிடிச்சு உம்மா கொடுக்க போறீங்க. அம்மா உம்மான சும்மா நினைச்சீங்களா? ஊ என்ற உயிர் மிம் என்ற மையும் மா என்ற உயிர் மையும் கலந்து இந்த மானுக்கு கொடுக்கும் போது அப்பதான் நினைக்கும், ஆஹா இதுக்காக தானே வா இவ்வளவு நாளா காத்திருந்தேன் மா நினைக்குமா? ஆளே சரியில்லையே, மானுக்கு பிடிச்சி உமா கொடுப்பேன் கட்டி பிடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன் மான நான் கட்டி பிடிக்கிறது? மான கூட விடுறது இல்லையா? இங்க பாருங்க, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த சென்னையில நாய்கிட்ட உடல் உறவு கொண்டாராம் ஒரு ஆம்பளை. அப்ப எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு உலகம். 2 தினங்களுக்கு கலியுகத்துல உலகமே அழிய போற நேரத்துல இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு கேவலமான நிலைமை. அப்படிப்பட்ட உங்களை மாதிரி ஆளல மான பிடிச்ச உமா கொடுப்பீங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி காவலாளர்ல வர சொல்லுங்க. ஒரு மனசாட்சியில மான பிடிச்சி உமா கொடுப்பேன்றீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். உங்ககிட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். இதுல வாய் வேற உங்களுக்கு சரி. அப்படியே நக்கீரா இருக்கு, காப்பி போட்டு கொடுத்தவர் இவரு. இது கடுங்காப்பி போட்டு கொடுத்தா. ஆமா, ஒட்டு குத்தவர் ஒட்டி பிறந்தவர் இவரு. போய போதாம போட்டுதானே. எங்க அண்ணன் காவலை மீறி என் தோழி காவலை மீறி ஏன் காவலை மீறி மாடு உள்ள வருதா? இவர் பார்த்தாரு. பார்த்தது பொய்யாடுது இல்லையா? வேடுவரே பார்த்தது பொய்யாடுது இல்லையா? கண்ணால பார்த்தது பொய்யா இருக்கா இல்லையா? கண்ணால பார்த்தது பொய்யா இருக்கா இல்லையா? காதால கேட்டது அது பொய்யா இருக்கே. தீர விசாரிச்சா அதுவும் பொய்யா இருக்கே. நீங்க எப்படி பேசினாலும் அப்படி பேசுவேன். அதைத்தான் சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? கண்ணால் பார்த்தது பொய்ன்னு நீங்க சொல்றீங்க, கண்ணால் பார்க்கிறது மெய்ன்னு நான் சொல்றேன். எப்படி சொல்லுவீங்க? எதுல சொல்லுவீங்க? எதுல சொல்லுவீங்க? ராமாயணத்துல சொல்லுவீங்க, சிவபதிகாரத்துல சொல்லுவீங்களா, இல்ல சிவகங்கையில ஒரு வழக்கு நடந்துச்சு, அந்த வழக்க சிவகங்கையில சொல்லும் போது தனக்கு சாதகமா வந்துச்சு, கோயம்புத்தூர்ல சொல்லும் போது தண்டனை கொடுத்தாங்க, மறுபடியும் சென்னைக்கு அந்த வழக்கை கொண்டு போகும்போது திரும்பவும் என்ன சொன்னாங்களா, நீ குற்றவாளி தாண்டான்னு சொன்னாங்களா? ஏன் ஒருத்தவங்க ஒரு நீதிமன்றத்துல ஒரு மாதிரி சொன்னாங்க? அப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குங்க. ஏன்னா எல்லாரோட கண்ணோட்டமும் ஒரே மாதிரி கூடாது. எல்லா மன்னர்களும் தான் ஆட்சி புரிஞ்சாங்க. ஆனா எந்த மன்னனுக்கும் உயர் நீதிமன்றத்துல சிலை திறந்தது கிடையாது. ஒரு மன்னனுக்கு சிலை திறந்திருக்காங்க அப்படின்னா மனு நீதி சோழனுக்கு மட்டும்தான் உயர் நீதிமன்றத்தில், சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிலை திறந்திருக்காங்க. தன்னுடைய மகன் என்று பாராம என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்காலில் ஏற்றி கொண்டானமா? எதுக்காக? மனுநீதி சொல்ல எதுக்காக? நீதி நிலைக்கணுன்றக்காக. ஒரு பசுவாகப்பட்டது தனது ஆலயமணி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆலயமணியா? ஆமா, நீதிமணி. அதுதான் ஆலயமணி. நீதிமணி ஆலயமணி. சொல்லுங்க. நீதிமணி ஆட்சி காலத்துல அப்ப அந்த மணி அடிக்கும் பொழுது இந்த மணியை அடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் திரண்டு வர. இதுக்கு முன்னாடி அந்த நீதிமணில இருந்து சத்தம் வந்திருக்கா? இல்ல. அப்ப இந்த இடத்துல வருது என்ன காரணம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாரும் பார்த்த உடனே நிக்கிறாங்க. ஒரு பசு என்ன பண்ணுது, தன்னுடைய வாயினால நீதிமணி அடிக்கின்ற பொழுது இந்த சத்தத்தை கேட்டுட்டு அரசர் வராரு. என்னன்னு பார்த்தா தன்னுடைய மகன் என்றவன் தன்னுடைய ஒரு கன்றுக்காக தன்னுடைய மகனையே வந்து தேர்காலியில் ஏற்றுக்கொண்டான். அதனால மனுநீதி சோழனுக்கு அங்க என்ன பண்ணாங்க, சிலை வச்சாங்க. இந்த இடத்துல பாண்டிய மன்னன் தான் ஆட்சி சொன்னாரு. ஏன் அதே பாண்டிய மன்னனுக்கு நீதி தவறாரா? எது ஏன் அவருக்கு சில துறக்கல? ஒன்னு கொண்டு வா, இல்லை கொண்டு வா. யாரு சொன்னாரு? ஒரே ஒரு வார்த்தை. கோவலனும் கண்ணகியும் வருகின்ற பொழுது தன்னுடைய கால் சிலம்பி விற்க வந்த இடம் கடைச்சிலம்பல் ஏந்தல். இன்னைக்கு மதுரையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. கடை சிலம்பு ஏந்தல் ஏந்தி நின்ற இடம் இன்னைக்கு கடைச்சிலம்பல். அதே போல அந்த கடை சிலம்ப ஏந்தி வந்த போது பார்த்த உடனே இந்த சிலம்ப வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுல இது மாணிக்கங்களா, மாணிக்க கற்களா இருந்தது. மாணிக்க கற்கள் யார்ட்ட இருந்தது? கண்ணகி கிட்ட. அதே இது வந்து முத்துக்கள் யார்ட்ட இருந்தது?
அப்ப முத்துக்களும் மாணிக்க கற்கள் இருக்கின்ற பொழுது அதை ரெண்டையும் பாக்குறேன். இருக்கின்ற பொழுது இதுல இருக்கிற எல்லாமே முத்துக்கள் என்னது அப்படின்னு சொல்றேன். கேட்கல. உடனே இவனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொன்று வா இல்ல கொண்டு வான்னு சொன்ன உடனே ஒரே ஒரு எழுத்து சொன்னதுனாலதான் சிரத்தை வெட்டிட்டு வந்துட்டான். அப்ப அந்த எழுத்துல இந்த தண்டைய கொடுத்தாங்கல்ல, ஆமா, இந்த தண்டைய கொடுத்த போது 2 தண்டையும் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியதானே? எது? ஏன் ஒரு தண்டையை கொடுத்து அனுப்புனாங்க? ஒரு தண்டை இங்க வாங்களே, ஒரு தண்டை ஏன் விலை உயர்ந்தது, அதனால ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காசு இல்லாதப்ப கொடுத்துப்போமே. அதுதான் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாத்தையும் இழந்து விட்டு கடைசியில மதுரையில பிள்ளைக்கு வந்த இடம். காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரு மாநில. என்ன பேசி தகத்து புட்டிரும் உங்களுக்கு தண்ணி. காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரு மாநில. காட்டுக்குள்ள வந்தமான தப்ப விட்டு நீங்க வந்து வர வேணும் வர. காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரு மாநிலட்டு. போங்க போங்க வீடு வரு போயிட்டா பாருங்க சீக்கிரமே. போங்க போங்க வீடு வரு போயிட்டா பாருங்க சீக்கிரமே. காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரு மாநிலட்டு. வில்லிருந்து அம்பிருந்து தெம்பிள்ளையா மான புடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா. மான புடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா. போங்க போங்க வீடு வரு போயிட்டா பாருங்க சீக்கிரமே. போங்க போங்க வீடு வரு போயிட்டா பாருங்க சீக்கிரமே. மானு காட்டுக்குள்ள நறுக்கி. ஆமாண்ணா நரிக்கிறவா என்ன நறுக்கி? ஆ? நறுக்கியா நறுக்கியா? அவ்வளவு பெருசுலாம் எதுக்கு? சும்மா கத்திரிக்கோள் எடுத்துட்டு பிளைட் எடுத்துருவாங்க. நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணுமுன்னு. நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணுமுன்னு. நறுக்கி துண்டா நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே. நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே. எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஒரு விவரம் கெட்ட ஆம்பளையா நின்னாச்சு. இப்படி விவரம் கெட்ட ஆம்பளையா நின்னாச்சு. ஜாதி நம்ம ஜாதின்னு கேடு வரல இடம் கொடுத்தா இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பது போல். இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பது போல். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். மூக்குக்கு கீழே நம்ம கருப்பா வரைஞ்சிருக்கீங்களே என்னது? கல் எடுத்துட்டு வாங்க நசுக்குவோம். இங்க பாருங்க என்ன நினைச்சீங்க? மூக்குக்கு கீழே நம்ம கருப்பா கருப்பானா என்னது? 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 அதான் உங்களோட தான் என்னது? அதுதான் என்னதுன்னு அவங்களோட தான் என்னதுன்னு கேட்டேன். அவ என்ன அது பார்த்த தெரியல. மீசை எதுக்குங்க மறைஞ்சிருக்கு? எதுக்காக தெரியுமா? மறைஞ்சிருக்க கூட கூடாது நீங்களா? ஏன் தெரியுமா? எதுக்காக? ஒரு ஆம்பளைய லட்சணமா அந்த காளையை பிடிச்சு விட்டான்ல, ஆம்பளை நிரூபிச்சு விட்டான்ல அப்படின்னு சொல்ல வேடுவர் ஒரு சிங்கத்தை தேடி வந்துருந்தீங்கன்னா சரி அடுத்த தடவை வந்து பிடிச்சிருவாரு, ஏன்னா அது பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லல. மானு, இந்த மானையே பிடிக்க முடியல. நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி இது பண்ணி என்னது வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா?
ஆடி காட்டுதா மாடு என் மாடு தேவதை போல நின்று ஆடுதாம்ல. தேவதை போல நின்று ஆடுன்னு எழுந்துருங்களா? சரிங்க பாருங்க, உங்களுக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு வாக்குவாதம்? 10 மணில இருந்து உட்காந்துருக்காங்களே, யாராச்சும் ஒரு ஆள் எங்க நாட்டு மக்கள் இங்க உட்காந்துருவாங்கல்ல, யாராச்சும் மானை பார்த்தேன்னு சொல்லட்டும், இந்தாங்க வீடு வரை மான் இங்கதான் இருக்கு பிடிச்சிக்கணும்னு சொல்றேன். யாரையாச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. எல்லா நீதிமான்கள் உட்காந்துருக்காங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்கல்ல? சொல்ல மாட்டாங்க. உண்மையா பொய் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. அப்ப மானியம் பக்கத்துல நிக்குதுல இப்ப. மானியம் பக்கத்துல நிக்குதுல. என்ன? நோ பேட் வேர்ட். ஒன்லி மான் இருக்கா இல்லையான்னு மட்டும் கேளு. அதல பக்கத்துல நிக்குது. இதெல்லாம் சொல்ல கூடாதுல. என்னய்யா மான் பக்கத்துல நிக்குது நான் தான சொல்ல முடியும். இருக்கா இல்லையான்னு மட்டும் கேளு. இருக்கா இல்லையான்னு மட்டும் கேளுங்க, மண்டையை பொளந்துருவேன். மான் இந்த இடத்துல இருக்கா இல்லையாங்க? மான் இருக்குல்ல, என் பக்கத்துல நிக்குதுல. இங்க வாங்க நீங்க. பெரியமாட்ட சொல்லி சாப்பாடு போட வரான்னு சொல்றேன். மாடு இருக்காக்கு. வேன்ல வரும்போது ஜிபேல 300 ரூபாய் மாத்தி விட்டீங்களே அவருக்கு தான். அவருக்கு தான். உங்களுக்கு தானே காசு கொடுத்தாரு. ஆடை கட்டி நிக்குதுல இப்ப. நீ பாட்டு போல. உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. எங்க நாட்டு மக்களே சொன்னால ஏன் தெரியுமா பாவமா இருக்கு? ஒரு ஜாடையில உங்களை பார்க்கும்போது எங்க பெரியமா பையன் மாதிரியே இருக்கீங்க. நீனே வாத்தியாரம்ல. ஆனா உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு? உங்க தங்கச்சி மாதிரியே இருக்குமே. எங்க அத்தை மகளை அப்படியே உரிச்சு வச்சது மாதிரி இருக்குமா? மானோட அங்க அடையாளம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன், வந்து புடிச்சிட்டு போங்க. மானோட அங்க அடையாளம் தெரியுமா வீடுவரே? காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே. காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே. நிலவு போல் தெய்வீக ஒளி வீசும் கலை செல்வமே. தாயாகி மாமனை கண்டது போல் புன்னுருவல் காணாமல் தலை சாயாதம்மா. தலை சாயாதம்மா. நல்ல ஜாதிமான் பாயாதம்மா. பார்க்க சொன்னா என்னத்தை பார்த்து தொலைச்சிங்க? மானோட அடையாளத்துக்கிட்ட பார்த்து தொலைக்கல, பார்த்து நிக்கிறேன். என்னத்தை? இது மானோட அடையாளமா? இது மானோட அடையாளம். நான் தேடி வந்தது மானல. உன்னதான். என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? உன்னதான் தேடி வந்தேன். என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? என்ன எதுக்கு தேடிதீங்க? என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? என்ன எதுக்கு தேடி வந்தீங்கன்னு கேட்டேன். உன்னதான் தேடி வந்தேன். உன்னை மனமுடிப்பதற்காக. கல்யாணம் பண்ணிக்கவா? உன்னை மனம் முடிச்சு இங்க இருந்து அழைச்சிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன். எனக்கு உங்களை பிடிக்கல. இங்க பாருங்க. கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்கோ பறக்குது.
பாட்டு பாடவா இல்ல உண்மைத்தானே பேசவா இல்ல உண்மைத்தானே பாட சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நீயும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா அல்லவா பறந்து செல்லவா என்ன செல்ல ஏமா விடிய காலத்துல சிரிக்கிற அண்ணா வேறா என்ன அண்ணனை கூப்பிட்டா அண்ணி வேட்டியோட வருது அண்ணா மான தேடி ஒருத்தர் வந்தார்ல ஆமா. அவரு மான தேடியே வரலையா என்ன? அவரு பெண்ணோட அடையாளத்தை சொன்னாரு ஆ. யார தேடி வந்தீங்கன்னு கேட்டேன் ஆ. உன்னை தேடி வந்தன்றாரு அட்ரா சக்க எவ்வளவு தைரியம் என்னைய தேடி வந்திருக்கானு என்னைய தேடி ஒன்னு எதுக்கு தேடி வந்தாரு நடுவீட்டுல வைக்கவா ஆ. கிடையாது என்ன தேடி வந்தாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரா என்ன கல்யாணமா ஆ. இப்ப எதுக்கு ஏன்னா மச்சான் செட்டு புள்ள விழுந்துறான் ஆமா அது வேற கல்வி விழுந்து அண்ணே. ரெண்டு வெள்ளு விழுந்து என்னன்னு சொல்ற இறைவனை வணங்குவோம் எந்த இறைவனை வணங்குவோம் ஐயப்பனை வணங்கினாலும் சரி முருகனை வணங்கினாலும் சரி இல்ல பாண்டி ஐயாவை வணங்கினாலும் சரி தர்ம முனீஸ்வரை வணங்கினாலும் சரி அப்படியா சாமி கும்பிடுவோமா அஞ்சரை அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வீழவா அரோஹரா. வள்ளிமையில்லாத நீ வாவடி வேலனே வள்ளிமையில்லாத நீ வாவடி வேலனே வர வேண்டும் மகிழ் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வீழவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வீரன் வருவதை நெஞ்ச பாடுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வீரன் வருவதை நெஞ்ச பாடுமே உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா எழுந்து வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வீழவா முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தனுக்கு அரோகரா. கடம்பனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா முருகன் அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அண்ணே அங்கே சாமி வந்துருச்சு சொல்லவா நல்ல வேலை தேத்து கிட்டில கொடுக்கல முருகா வள்ளி சுவாமி வள்ளி நாதா ஐயப்ப பிரபு முருகா வள்ளி வேடுவனாக வந்ததும் நானே உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்கிறேன் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்க என்ன வரம் கேட்டாலும் உண்டு அண்ணே நான் சரிய வரம் அதாம கேட்கறேன் இருப்பு. கேட்டேன் அவனால நமது திருமணத்திற்கு அற்புதம் பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வயானி வள்ளி என்று உங்களை வழிபடாமல் அண்ணே சரியா தானே கேட்கிறேன் இதுல வள்ளி தெய்வயானி என்று உங்களை வழிபட வேண்டும் அண்ணே சரியா தானே கேட்கிறேன் எனக்கே முதலிட வேண்டும் அண்ணே சரியா தானே கேட்கிறேன் அப்படியா இருந்தா கல்யாணம் சொல்லுங்க வீடியோல வந்து கையை விட்டு அப்படியாகட்டும் வள்ளி தெய்வானை அண்ணே, என்ற ஓரமா பெயர் போய் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவார் இப்ப எதுக்கு நீ என்ற அங்க போய் வார்த்தையை சிரிச்சிட்டு இருக்க? அளிக்கிறேன். ஏய் இங்க வா. ஏன் மச்சான் திரும்பி திரும்பி இப்ப சிரிக்கிற எதுக்கு நீ சிரிக்கிறன்ன குளி ஆனா ஐயா பாண்டி எனக்கு நெஞ்சில குப்பர விழுந்து நீ அப்படியே நடக்கட்டும் சம்மதம் 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 உலங்கட்டு மேல வாத்தியம் நாடு சிரிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் என தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பட்டி தெரிய வேணும் பால் பாட பொங்க
நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் மிக சிறந்த சில தெளிவாக ஒளிபெருக்கத்தை செய்த ராஜன் சவுண்ட் சர்வீஸ் அன்புகளுக்கும் நாடக அமைப்பாளர் அயன்கலை அருமைய நாள் மலைக்குடிப்பட்டியை சேர்ந்த செந்தில் அவர்களுக்கும் மலமார்ந்த நடிகை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த விழா குழுக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.